மீசை யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மீசை யூடியூப் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். இதுபோல் தெருக்கூத்து ஆன்மீக செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர மீசை யூடியூப்புக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த நாடகம் சூப்பரான நாடகம். சங்ககிரி ஸ்ரீ கலைமகள் கபிஸ் நாடக தெருக்கூத்து, கோமாளி கோவிந்தராஜ் கோமாளிங்க. சூப்பரான நாடகம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஹர்ஷா பையன் தெரிஞ்சோம் கம்முனரு. ஒரு வாரமா கூத்துல வச்சு செஞ்சோம். கம்முனு இருப்பல இல்ல, பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டோம். இப்பதானே சிங்கிள் எடுத்தோம். பொல்லிக்குமா ஊரும் கிளம்ப என்னான்னு தெரியல, நரம்பே வலிக்குது. கொச்சில கை விடாத கம்மா வந்துட்டியா? நான் தூங்கி போயிட்டேன். தெரியல, தூக்கம் வந்துருச்சு. சரி, அப்படி இருந்தாலும் இன்று 47வது நாள். ஆறாருக்கோ சாவு வருது. அது கோயில் பூஜை அதெல்லாம் மூடாது. 47வது நாள் பூஜை நடக்கணும். நாள் பூஜை நிறைவடைந்து விட்டது. 48வது நாள் பூஜை. அப்படி இருந்தாலும் இப்படி சிவனை நோக்கி கடவுள் தவத்தை இருக்க வேண்டும். சாமி கும்பிடலாமா? நீ சாமி கும்பிடுவியா? சாமி எங்கடா? சாமி குளிக்க போயிருக்குதாயா? எங்க குளிக்க? குளிக்க ஆட்ட கடையில போட்டுக்கிறேன். அபிஷேகமா? அபிஷேகம். சரி ஐயா, பழம் தேங்காய் பத்தி குச்சி கற்பூரம் எல்லாம் எங்கடா? பழம் தேங்காய் எல்லாம் எங்கடா? ஒரு சீப்பு பழம் கொடுத்தாங்க சாமி, எல்லாம் ஆட்டி அரைச்சி தள்ளிவிட்டாங்க. யாரு? தேங்காய் வந்து இப்ப வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள. நீ அப்படி பத்து வை, எதை கும்பிட்டான்னு கல்லு நினைச்சா கல்லு. அந்த கல்லுக்குள்ள கடவுள்னா பத்து வைக்கணுமா? பத்து வை. நான் மீசை யூடியூப் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். இது போல் தெருக்கூத்து ஆன்மீக செய்தி உடனுக்குடன் நீங்கள் வந்து சேர மீசை யூடியூப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வைங்க.